வணக்கம். வெல்கம் டு சிஏபிஎஃப் எஸ்ஐ 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் ரீசனிங் சீரிஸ்ல இது பார்ட் 2. ஸோ இந்த வீடியோல 3rd October 2023 ஷிஃப்ட் 1ல ரிமைனிங் 25 கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா வந்து டீகோட் பண்ணோம். நம்மளுக்கு தெரியும் எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்டிகுலர்லி வந்து ரீசனிங் அண்ட் வந்து மேக்ஸ் பொறுத்தளவுக்கு சரிங்களா. நம்ம கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா வந்து டீகோட் பண்ணிடலாம். Question number 26. Select the option that is embedded in the given figure as its parts அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொட்டேஷன் நாட் அலோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. சரி, இந்த இதுக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு பேட்டர்ன் ஒளிஞ்சிருக்கு. அந்த பேட்டர்ன் 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு வந்து என்ன பார்க்கணும் சரிங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் இதை பாருங்களேன், டைரக்டாவே வந்து என்னன்னா பார்த்தரலாம். இது எங்க இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இதை நம்ம வந்து என்னன்னா கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து என்ன ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் தான் வந்து என்ன உள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தலாம் சரியா. மிச்சம் எதுவுமே வந்து என்னன்னா கரெக்டா இல்ல. அப்ப டேரக்டா என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, கொஸ்டின் நம்பர் 27. இஃப் பிளஸ் மீன்ஸ் வந்து என்ன டிவிஷன்ஸ், மைனஸ் மீன்ஸ் பிளஸ், கிராஸ் மீன்ஸ் மைனஸ், டிவிஷன் மீன்ஸ் வந்து என்ன கிராஸ் கொடுத்துட்டு வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் வந்து என்ன ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்காங்களா. சரி, இது இப்போ இதை வந்து என்ன சால்வ் பண்ணலாம். என்ன ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க 14 இருக்கு, அதுக்கப்புறம் கிராஸ் இருக்கு. கிராஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ அதனால இதை நான் போட்டுக்கிறேன். அடுத்து மைனஸ் இருக்கு, மைனஸ்னா பிளஸ் வரும். அடுத்து 4 இருக்கு, டிவிஷன்ஸ் வந்துச்சு நம்மளுக்கு கிராஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஹோல் ப்ராக்கெட் இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிறேன் சரிங்களா. அடுத்து பிளஸ் இருக்குல்ல, பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிஷன்ஸ் வரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து 6 இருக்கு, 6 மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் வர இடத்துல பிளஸ் வரும், 4ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்னன்னா ஒரு ஹோல் ப்ராக்கெட் வந்து மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, டிவிஷன் இருக்கு. நம்மளுக்கு தெரியும் டிவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா கிராஸ் வரும் சரி. சரியா, 3 இருக்கட்டும். சரி, இப்ப இங்க 14 இருக்குல்ல, 6ல போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும், 8 வரும்ல. ஸோ இது 8 இருக்கட்டும். இங்க என்ன வரும், 4 3 வந்து என்னன்னா 12 வரும். இப்ப நான் 8 + 12 கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 20 வரும் ரைட்டா. சரி, 20 வந்துருச்சு. இங்க வந்து என்னன்னா 10 இருக்குல்ல. அப்ப நான் 20 டிவிஷன்ஸ் 10 அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப நான் பண்ணனா என்ன ஆகும், 2ன்னு வரும். இந்த இடத்துல வந்து 3 இருக்கு பாத்தீங்களா. அப்ப 2 கிராஸ் வந்து 3ன்னு வரும். என்ன வரும், 6 வரும். அப்ப ஆன்சர் வந்து என்ன 6 அப்படின்னு வரும் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 28. ஓகே, லெட்டர் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான பேட்டர்ன் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டெம்பிள் வந்து ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க, சர்ச் வந்து ஒரு பேட்டர்ல கொடுத்துட்டு மாஸ்க் வந்து என்ன பேட்டர்ன் வரும் கேட்கறாங்க. 3 ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆக போகுது. சரி, இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, டீன் இருக்குல்ல. டி என்னதான் வந்திருக்கு, எஸ்ஸா வந்திருக்கு. அதே மாதிரி சர்ச்ல வந்து சி வந்து பியா வந்திருக்குல்ல. சோ ஏதாவது ஒரு வந்து என்னன்னா ஒரு ஃபார்மேஷன் வருதான்னு பாருங்களேன். டி வந்து ஒரு ஒரு லெட்டர் பின்னாடி போய் வந்து எஸ்ன்னு வந்திருக்கு. இங்க சி ஒரு லெட்டர் பின்னாடி போய் வந்து என்னன்னா பின்னு வந்திருக்கு. அப்ப இங்க எம் வந்து ஒரு லெட்டர் பின்னாடி போச்சு அப்படின்னா எல்லுன்னு வரும் சரிங்களா. இப்ப 4 ஆப்ஷனை பாருங்க, 4லுமே எல்லு தான் இருக்கு. செகண்ட் லெட்டர் நம்ம பார்க்க தேவையில்லை, ஏன்னா எம் தான் இருக்கு சரிங்க. 3 இதுல எம் இருக்குன்னா கண்டிப்பா இதுதான் வந்து இருக்க போகுது சரிங்களா. அடுத்த லெட்டரும் பாருங்களேன், பி தான் இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம ஏன் தேவையில்லாம பாத்துக்கிட்டு, அதனால டைரக்டா 4th லெட்டர் வந்து என்ன பார்க்க வேண்டியதா சரிங்களா. இப்ப 4th லெட்டர் என்ன இருக்கு, இங்க பி வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லுன்னு இருக்கு. அப்ப பி வந்து எதா இருக்கு, எல்லா இருக்கு அப்படின்னா நடுவுல 3 லெட்டர் விட்டுருக்காங்க சரிங்களா. அதே பேட்டர்ல இங்க 6 இருக்கு, 6 வந்து என்ன மாறி இருக்குல்ல. இப்ப 6 என்ன மாறுது, 3 வந்து லெட்டர் உள்ள இருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணணும், கியூல வந்து என்னன்னா 3 லெட்டர் விடுங்க. இப்ப கியூல இருந்து நான் 3 லெட்டர் விட்டு அப்படின்னா எம்னு வரும். அப்ப எம் இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். டைரக்டா இதுதான் வந்து என்ன ஆன்சர் போட்டுலாம் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 29. இன் சர்டன் கோட் லாங்குவேஜ்ல கோட் வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஜட்ஜ் வந்து கொடுத்துட்டு ஆர்டர் எந்த பேட்டர்ன்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. சரி, இதுல கோட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன் சரிங்களா. கோட்டுக்கு வந்து ஒரு பேட்டர்ன், ஈஸியான பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஓ இருக்கு அப்படின்னா அப்ப ஓ வந்து இந்த சைடு வந்திருக்கு, சி இந்த சைடு வந்திருக்கு. அப்ப ஓ சி வந்திருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்களேன், இந்த டி வந்து இங்க வந்திருக்கு, ஆர் வந்து இங்க வந்திருக்கு. ஸோ டி ஆர். இந்த யூக்கு அப்புறம் நடுவில் என்ன இருக்குன்னா ஆறுன்னு இருக்கு. அப்ப யூ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எங்க இருக்கு யூ, இங்க வந்து என்னன்னா ஆர் வந்திருக்கு. 2 லெட்டர் விட்டு வந்து ஆர் வந்திருக்கு சரிங்களா. அப்ப இது வந்து ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. இதே பேட்டர்ன் தான் கண்டிப்பா வந்து என்ன அடுத்தும் ஃபாலோ ஆகுது சரியா. ஜட்ஜ் வந்து ஃபாலோ ஆகுது. இது தேவையில்லாம நான் பண்ணதுக்கு போல வந்து டைரக்டா வந்து ஆன்சருக்கு என்ன தேவையோ அது பண்ணிடலாம் சரிங்களா. நீங்க பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இப்ப ஆர்டர் அப்படின்னு இருக்குல்ல. சோ ஓ ஆர் டி, அதே மாதிரி வந்து இ ஆர் அப்படின்னு இருக்கு. சரி, அப்ப என்ன இருக்கும், இந்த சைடு ஆர் வரும், இந்த சைடு வந்து வரும் ஆர் ஓ அப்படின்னு வரும். இந்த சைடு வந்து என்னன்னா ஆர் வரும், இந்த சைடு வந்து என்னன்னா ஈன்னு வரும் ரைட்டா. அப்புறம் டில இருந்து என்ன ஆகும் அப்படின்னா 2 லெட்டர் விட வேண்டியதான், விட்டு அப்படின்னா ஏன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து இதுதான். அப்ப ஆர்ஓ ஏஆர் இ அப்படின்னு பாருங்க, இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 30 வந்து கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த கிவன் சீரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்களே. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, 115, 130, 122, 137, 129. அதாவது நம்பர் சீரிஸை பொறுத்த அளவுக்கு வந்து என்னன்னா எய்தர் வந்து என்னன்னா ஏறு வரிசை இருக்கும், இல்லாட்டி இறங்கு வரிசை இருக்கும். அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளஸ் பண்ணிட்டே போகலாம், இல்ல மைனஸ் பண்ணிட்டே வரலாம் அப்படின்னு ஒரு இருக்கும்.
இப்ப இந்த பேட்டர்னை பாருங்களேன், 115 இருக்கு, அப்புறம் 130 இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் 122 இருக்கு. அதாவது ஏறு வரிசையும் இல்ல, இறங்கு வரிசையும் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா இதுக்கான இது வந்து ஆர்டர் ஈவன் பேட்டர்ல போயிருக்கும் அப்படின்னு எடுக்கணும். சரிங்களா? அதாவது 115க்கு அப்புறம் இந்த இதை பார்க்கணும், 122. 122க்கு அப்புறம் வந்து 129 பாருங்களேன், ஒரு மாதிரி ஏறு வரிசையில போகும். அதுக்கப்புறம் 130, 137 இது வந்து ஒரு ரேஸ். அந்த பேட்டர்ல வச்சுதான் நம்ம பார்க்கணும். சரியா? இப்ப அந்த இடத்துல எழுதுனா 115 இருக்கு, அடுத்து 130 இருக்கு, 122 இருக்கு, 137 இருக்கு, 129 இருக்கு. நம்மளுக்கு வந்து என்னன்னா இதுதான். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நம்மளுக்கு வரது பாருங்களேன், 115ல இருந்து என்ன இருக்கு, 122 இருக்கு, 122க்கு அப்புறம் 129 போயிருக்கு. இது நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது கொஸ்டின் மார்க் இருக்கிறதா. அப்ப அந்த பேட்டர்ன் பார்த்தா 130ல இருந்து பிளஸ் 7 படம் 137. அப்ப 137ல இருந்து என்ன போட்டிருப்பேன், பிளஸ் 7 போட்டு பார்த்தேன் அப்படின்னா என்ன வரும், 144 வரும். சரிங்களா? இது வந்து என்னன்னா பேட்டர்ன் வருதான்னு இந்த சைடும் பாத்துக்கலாம். இங்க 115 இருக்கு, பிளஸ் 7 போட்டா 122 வரும், 122 பிளஸ் 7 போட்டா 129. அப்ப கரெக்டான பேட்டர்ன், கரெக்டான ஆன்சர் வந்து 144. சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 31st கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் மிரர் இமேஜ் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. எம்என்ல வந்து வைக்கும் போது இது ஈஸியா போடலாம். ஏன்னா இங்க பாருங்களேன், இங்க ஒரு சதுரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சதுரத்தை நம்ம வந்து என்ன அப்படின்னா செங்குத்தா வந்து மிரர் இமேஜ் போட்டோம்னா அப்படியே தான் வரப்போகுது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி வரும். ஆனா என்ன ஆகும், இது வந்து இந்த இடத்துல இருக்கும், இந்த மாதிரி வந்து வரும். சரியா? இந்த மாதிரி பாருங்களேன், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வந்து மேல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அப்ப டைரக்டா என்ன சொல்லலாம், இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு போட்டு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 32. இன் சர்டன் கோடு லாங்குவேஜ் ஃப்ளோரா வந்து என்ன ஒரு பேட்டர்ல கொடுத்துட்டாங்க, மணி வந்து என்ன ஒரு பேட்டர்ல கொடுத்துட்டு கோயிங் எந்த மாதிரி பேட்டர்ன் கேட்கறாங்க. இந்த மூணுமே ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ போகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக்கு என்ன பேட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். FLORA அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்ப எஃப்ல இருந்து என்ன பண்ணணும், எஃப் வந்து ஃபர்ஸ்ட் எத்தனாவது லெட்டர்னு பாருங்களேன். இங்க எஃப் வந்து 6வது லெட்டர்ல இருக்கு. சரிங்களா? ஏல இருந்து ஆரம்பிச்சுன்னா எஃப் வந்து 6வது. இப்ப என்ன பண்ணா எஃப்க்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து 6வது லெட்டர் என்னன்னு பார்க்கணும். இப்ப நான் ஜெட் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தேன்னா ஒய் வந்து 2 பாக்குறேன், எக்ஸ் 3. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 6வது லெட்டர் வந்து யூ தான் வரும். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல யூ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், எல் வந்து 12வது லெட்டர். சரிங்களா? அதே மாதிரி அதாவது ஏல இருந்து ஆரம்பிக்கும் போது எல் வந்து 12. அந்த மாதிரி ஜெட்ல இருந்து பார்த்தோம்னா 12வது லெட்டர் என்ன வரும் பாருங்க, ஓ வரும். ஓகேவா? இந்த இடத்துல போறேன். அதுக்கப்புறம் ஓ பாருங்க, ஓல இருந்து என்ன 15வது லெட்டர். இப்ப நம்ம ஜெட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல 15வது லெட்டர் என்ன வரும் அப்படின்னா எல் வரும். ரைட்டா? இதே பேட்டர்ல பார்க்கும்போது ஆறு பார்க்கணும். சோ ஆறுக்கு வந்து என்னன்னா ஆப்போசிட்டா இருக்கிற இது வந்து ஐ வரும். ஏ வந்து என்னன்னா அப்படியே வந்து என்ன ஆப்போசிட்டா இருக்கிற நம்பர் என்ன, ஜெட். சரிங்களா? இது எழுதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த யூல இருந்து +2 ஆட் பண்ணணும், ஓல இருந்து +2 ஆட் பண்ணணும், எல்ல இருந்து +3 ஆட் பண்ணணும், ஐல இருந்து +3 ஆட் பண்ணணும், எஜெட்ல இருந்து +3 ஆட் பண்ணணும். இப்ப நான் யூல இருந்து என்ன, இங்க இருக்குல்ல யூ, நான் இந்த இருந்து +2 ஆட் பண்ணா என்ன வரும், டபிள்யூ வரும். சரி, அதனால வந்து டபிள்யூ எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்து ஓ இருக்கு, நான் ஓல இருந்து +2 ஆட் பண்ணா இந்த இடத்துல வரும்னா கியூ வரும். ரைட்டா? இப்ப எல் இருக்கு, எல்ல இருந்து +3 ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஓ வரும். அதே மாதிரி ஐ இருக்கு பாத்தீங்கன்னா, சோ ஐல இருந்து நான் என்ன பண்ண +3 ஆட் பண்ணா எனக்கு வரும், எல் வரும். ரைட்டா? அதே மாதிரி ஜெட்ல இருந்து நான் +3 ஆட் பண்ணோம் அப்படின்னா சி வரும். இப்ப பாருங்களேன், ஃப்ளோராவுக்கு இந்த பேட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்களேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற வந்து என்னன்னா ஒரு பேட்டர்ன். சரிங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணணும், மணிக்கும் பார்க்கணும், கோயிங் பார்க்கணும். நம்ம மணி பார்க்க தேவையில்ல, ஆல்ரெடி பேட்டர்ன் கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் டேரக்டா என்ன பண்ணலாம், கோயிங் வந்து என்ன பார்த்தா போதும். சரிங்களா? இப்ப GOING அப்படின்றது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து என்ன பார்க்கணும். சரி, இப்ப நான் ஜிக்கு வந்து ஆப்போசிட் லெட்டர் வந்து எழுதிறேன். ஸோ டி வரும். அதே மாதிரி ஓக்கு வந்து என்னன்னா எல் வரும். இப்ப ஐக்கு வந்து என்ன வரும்னா ஆறு வரும், எண்ணுக்கு வந்து என்னன்னா சோ எண்ணுக்கு வந்து எம் வரும், ஜிக்கு வந்து என்ன டி வரும். சரிங்களா? அப்படியே என்ன பண்ணிருக்கேன், இது வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட்டா வந்து எழுதிருக்கேன். சரிங்களா? சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், +2 ஆட் பண்ணுவோம், இதுக்கு +2 ஆட் பண்ணுவோம், இதுக்கு +3 ஆட் பண்ணுவோம். சோ அதே மாதிரி எம்முக்கு +3 ஆட் பண்ணுவோம், டீக்கு வந்து என்ன +3 ஆட் பண்ணுவோம். இப்ப நான் டீலோடு, அதாவது டி இங்க இருக்கு, இதோட நான் +2, சோ டி இங்க இருக்கு, நான் +2 ஆட் பண்ண என்ன வரும், வி அப்படின்னு வரணும். சரிங்களா? சோ வி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரா வரப்போகுது. அடுத்து எல் இருக்கு, எல்லுல இருந்து +2 ஆட் பண்ணோம் அப்படின்னா என் வரும். ஸோ VN அப்படின்னு வர ஒரே ஒரு ஆப்ஷன் இதா இருக்கு. சரிங்களா? இருந்தாலும் நான் ஃபுல்லாவே போட்டுறேன். இப்ப 6 இருக்கு பாத்தீங்களா, 6ல இருந்து நான் +3 ஆட் பண்ணா எனக்கு வரும், யூன்னு வரும். எம்ல இருந்து நான் என்ன பண்றேன்னா +3 ஆட் பண்றேன், +3 ஆட் பண்ணா பின்னு வரும். ரைட்? அதுக்கப்புறம் என்னன்னா இங்க இருக்கு, சோ டி இருக்கு பாத்தீங்களா, டீல இருந்து நான் என்ன பண்றேன் +3 ஆட் பண்ண அப்படின்னா டபிள்யூ வரும். சரியா? அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து VNUPW அப்படின்னு வரும். சரிங்களா? இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்தனால வந்து டைம் எடுக்கும். பட் வந்து என்ன இதுதான் வந்து இதுக்கான பேட்டர்ன். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ 33 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா செட்டு கொடுத்துட்டு வந்து என்னன்னா, அதாவது 6 2 96 வந்து என்னன்னா ஏதோ ஒரு பேட்டர்ன் வரப்போகுது, 5 6 240 அதே பேட்டர்னை ஃபாலோ போகுது. இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் வந்து இந்த ஃபாலோ பண்றதை ஃபாலோ ஆகுது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப இது என்ன பேட்டர்ல வரலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவோம். இப்ப 6 இருக்கு பாத்தீங்களா, சோ நான் 6 2 போறேன். சரிங்களா? 6 2 என்ன வரும், 12ன்னு வரும். ரைட்டா? சோ 12 இருக்கட்டும். அதே மாதிரி வந்து என்னன்னா இங்க 6 + 2 அதே நம்பரை கூட்டுறேன், 6 + 2 ரெண்டே கூட்டினா 8 வரும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 12
12 இன்ட்டு வந்து 8 போறேன் சரிங்களா. 12 இன்ட்டு 8 வேணா 96 வரும். அப்ப கரெக்டான பேட்டர்ன் 96 வந்துருச்சுல. சரி அதே பேட்டர்ன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சைடும் போடுவோமே. 5 இருக்கு. 5 இன்ட்டு என்ன பண்றேன் அப்படின்னா 6 போறேன் சார். 5000 வந்து என்ன 30 வரும். 5 பிளஸ் வந்து என்ன 6 கூட்டுறேன் என்ன வரும் 11 வரும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 30 இன்ட்டு வந்து 11 போடுவேன் சரிங்களா. நம்மளுக்கு பாருங்களேன் 30 இன்ட்டு 11 போட்டா 240 வராது கூட போகும் சரிங்களா. அப்ப என்ன வருது இந்த பேட்டர்ன் வந்து கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா. இது எல்லாமே வந்து லேர்னிங் தான். ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து பார்க்க வந்து புதுசா ஒரு பேட்டர்ன் வர மாதிரி தான் இருக்கு சரி. அப்ப கரெக்டான பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன போயிருப்பாங்கன்னா 6 இருக்கு பாத்தீங்களா. 6 2 போட்டு இன்ட்டு 8 போட்டிருக்காங்க சரிங்களா. 8 போட்டா இது வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 96 வரும். ஸோ இதே பேட்டர்ன்ல 5 இருக்கு. ஸோ இதே பேட்டர்ன் இருக்கு 5 இருக்கு 6 இருக்கு அதே மாதிரி 8 போடணும். இந்த 8 வந்து கான்ஸ்டன்டா இருக்கு சரிங்களா. இப்ப 8 கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 240 வரும். இதுதான் இதோட பேட்டர்ன் சரி. இதே மாதிரி 4 ஆப்ஷனுக்கும் பார்க்கணும். நம்மள பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து இங்க ட்ரை பண்றேன். 4 இருக்கு 1 இருக்கு 6 பண்ணணும். இது என்ன ஸோ 4 இன்ட்டு 6 பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாரி இந்த இடத்துல 8 வரும்ல. ஏன்னா 8 வந்து கான்ஸ்டன்டான இருக்குது சரிங்களா. இப்ப 4 8 பண்ணோம் நம்மளுக்கு 6 வரும். ஃபைனல் வருது டெஃபினட்டா இது வர. அதனால என்ன சொல்லலாம் ராங் சொல்லலாம். செகண்ட் இதை பாருங்களேன் 12 இருக்கு 3 இருக்கு அண்ட் 8 யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா பெரிய நம்பரா போகும். ஆனா அவன் கொடுத்துரு 45 தான் கொடுத்துருக்கான். அதனால இதுவுமே வந்து என்னன்னா வரான்னு சொல்லிடலாம். தேர்டு பார்ப்போம். என்ன இருக்கு 1 இருக்கு 2 இருக்கு 8 வந்து கான்ஸ்டன்ட் எடுப்போம். அப்ப என்ன பண்ணும் இனி ரெண்டா வந்து என்ன 16. அப்ப கரெக்டா இருக்கு ஆன்சர். ஏன்னா இந்த பாருங்களேன் ஃபைனலோட 16 இருக்கு. ஸோ அதனால இது கரெக்டா இருக்கு. இருந்தாலும் 4 டைம்ஸ் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ 8 வரும் 3 வரும் அடுத்து 8 வரும். நம்மளுக்கு தெரியும் இவ 28ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா பெரிய நம்பர் இருக்கும். அப்ப இது வர. இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான் சரிங்களா. இந்த மாதிரி ஃபாலோவிங் செட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா உங்களால ஃபாஸ்டா வந்து என்னன்னா பேட்டர்னை கண்டுபிடிச்சு முடிச்சா ஓகே. அப்படி இல்லையா இந்த கொஸ்டினை வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க சரிங்களா. ஆர் வந்து என்ன மார்க் ஃபார் ரிவ்யூ வச்சுக்க. நமக்கு எண்ட்ல டைம் இருந்தா திரும்பி வந்து என்ன பாத்துக்கலாம் சரியா. கொஸ்டின் நம்பர் 34 என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ கொடுத்துருக்காங்க செகண்ட் ரோ தேர்ட் ரோல கொஸ்டின் மார்க் வச்சு அதுல என்ன வரும் கேட்டிருக்காங்க. இந்த 3 ரோவுமே வந்து என்ன ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ போகுது சரிங்களா. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரோல 19 இருக்குல்ல. நான் 19 வந்து என்னன்னா எதுவுமே சேஞ்ச் இல்ல அப்படியே 19 எடுத்துக்கிறேன் சரிங்களா. அடுத்து செகண்ட் என்ன 6 இருக்குல்ல. இந்த 6மே என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே வந்து என்ன எடுத்துக்கிறேன் சரியா. 6 அப்படியே எடுத்துக்கிறேன். இப்ப இந்த 6 பாத்தீங்களா அதை 2ஆல நான் மல்டிப்ளை பண்ணி வந்துட்டு போட போறேன் சரியா. இப்ப இந்த இடத்துல வந்து என்ன 12ன்னு போறேன். இப்ப இது 3மே என்ன பண்ணேன்னா ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணா என்ன வரும் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். 9 பிளஸ் வந்து என்ன 6 பண்ணாடா என்ன வரும் 15. 15 பிளஸ் 2 17. அப்ப 7ன்னு வரும் மேல 1 வரும். இப்ப இதை கூட்டினோம்னா 37 வரும். அவ்வளவுதான் ஆன்சர் 37. ஸோ இதுதான் வந்து என்ன மிச்சம் இருக்கிறதுக்கும் ஃபாலோ பண்ண போறோம் சரிங்களா. செகண்ட் ரோ பார்க்கலாம். இப்ப என்னன்னா 21 அப்படிதான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றேன் 8 வந்து என்னன்னா அப்படியே எழுதிக்கிறேன். இப்ப நான் 8 வந்து 2ஆல வந்து என்ன மல்டிப்ளை பண்றேன். சோ 8 மல்டிப்ளை பண்ணா என்ன 16 வருது ஓகேவா. இப்ப இதெல்லாத்தையும் கூட்டுங்களேன். சோ ஃபர்ஸ்ட் நான் இதை எப்படி கூட்டலாம் நீங்க இந்த மாதிரி கூட்டலாம். ஆர் எல்ஸ் எப்படின்னா யூனிட் டீச்சர் வச்சு கூட்டலாம். 20 இருக்கு இங்க 10 இருக்கு 30ன்னு வரும் சரிங்களா. 20 பிளஸ் 10 30 கூட்டிக்கிறேன் தனியா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதாவது சில்லறையா இருக்கு பாருங்க 1 8 6 இருக்குல்ல. இந்த 8 பிளஸ் 1 9 9 பிளஸ் வந்து என்ன 6 வந்து 15. ஆல்ரெடி நம்ம கூட்டணும் 30 இருக்கு 30 பிளஸ் 15 45 அப்படின்னு போட்டலாம் சரிங்களா. அப்ப ஆன்சர் கரெக்டா தான் வருது. இதே மாதிரி தேர்டுக்குமே வந்து என்ன பார்க்க வேண்டியதான். இப்ப என்ன வரும் 72ன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா 14 இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த 14 நான் 2ஆல வந்து என்ன மல்டிப்ளை பண்ணுவேன். 14 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் 28 வரும் ரைட்டா. இப்ப எல்லாத்தையுமே நம்ம கூட்ட வேண்டியதான். இதை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வர போதுன்னா ஸோ இந்த இடத்துல கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கு 8 4 வந்து என்ன 12 பிளஸ் 2 வந்து 4ன்னு வரும். மிச்சம் வந்து என்ன 1 வரும். இது பாருங்களேன் 7 7 3 வந்து என்னன்னா 10 10 11 வரும். அப்ப 11 வந்து 114. ஆன்சர் வந்து 114 அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து என்னன்னா கரெக்டான பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். சரி கொஸ்டின் நம்பர் 35 இப்ப வரலாம். இஃப் ஏ டினோட்ஸ் வந்து என்ன பிளஸ் பி டினோட்ஸ் வந்து கிராஸ் சி டினோட்ஸ் மைனஸ் டி டோனட்ஸ் வந்து டிவிஷன் கொடுத்துட்டு எந்த எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதுறேன் சரிங்களா. 39 போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா 13 போட்டுக்கிறேன் ஓகேவா. அதே மாதிரி 2 அடுத்து வந்து என்னன்னா 6 அடுத்து வந்து இந்த 8 சரி. இப்ப நம்ம டினா என்ன சொல்லியிருக்காங்க டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி டிவிஷன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வரும். அடுத்து சி இருக்கு சி வந்து என்னன்னா மைனஸ் வரும் ஓகேவா. ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க பிளஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் பண்ணுவேன் போடுமாஸ் பிரின்சிபல் படி நம்ம என்ன பண்ணுவோம் டிவிஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுவோம் அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்ப 39 13ஆல நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும் 3 வரும் ரைட்டா. அதே மாதிரி இப்ப 3 இன்ட்டு வந்து இந்த 2 வரும் பாத்தீங்களா. இந்த 2 இங்க கொண்டு வந்து அப்ப என்ன வரும் 2 வந்து 6 வரும். இப்ப 6 இருக்கு இந்த மைனஸ் 6 இருக்கு பாத்தீங்களா 6 இருக்கு பிளஸ் 8 வரும். இந்த மைனஸுக்கு வந்து இதாயிரும். ஏன்னா வந்து இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் 0ன்னு வந்துடும். அப்ப என்ன இருக்கும் ஃபைனலா 8 தான் இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 8 தான் வரப்போகுது சரிங்களா.
கொஸ்டின் நம்பர் 36 யாரும் சொல்லியிருக்காங்கன்னா ஃபாலோயிங் செட் கொடுத்துட்டு இதே பேட்டர்ன்ல வந்து என்ன பண்ணுவேன், அதாவது 7 91 98 வந்து ஒரு பேட்டர்ன்ல வருது, 4 52 56 வந்து ஒரு பேட்டர்ன். இந்த ரெண்டு பேட்டர்ன் ஒரே பேட்டர்ன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் வந்துன்னா அந்த பேட்டர்னை ஃபாலோ போகுது, அதான் கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்க 7 இருக்கு பாத்தீங்களா? நான் 7 என்ன பண்ணா எனக்கு வந்து 91 அப்படின்னு பாருங்களேன். நான் 7 வந்துன்னா 13ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து 91 வந்துடும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், 91க்கு அப்புறம் வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ இருக்குல்ல, அதை நான் வந்து என்ன கூட்டிக்கிறேன். சரிங்களா? கூட்டினா எனக்கு என்ன வரும், 98. இப்ப நம்ம 91 கண்டுபிடிச்சிட்டோம், 98 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? சோ இதே பேட்டர்லாம் செகண்டுக்கு வருதான்னு பார்க்கலாம். அதாவது 4 இருக்கு, நான் 52 வந்து என்னன்னா வரணும். சரிங்களா? நான் 52 வரணும்னு நான் என்ன பண்ணிருப்பேன், கண்டிப்பா இதையும் 13 அப்ப 13 தான் வந்து என்ன கான்ஸ்டன்டான ஒரு இது வேல்யூ, அது கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த 52க்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ நான் ஆட் பண்ண போறேன். அப்ப என்ன வரும், 56 வந்துருச்சு. அவ்வளவுதான், 52 வந்துருச்சு, 56. இந்த பேட்டர்ன்ல வந்து என்னன்னா 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், 12 இருக்கு, முதல்ல 13ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். இதை நான் 13ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 156 வரும். ஏன்னா 32 யூனிட் டிஜிட்ல பாருங்களேன். சோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 156 வந்துருச்சு. இப்போ 156 வந்துருச்சு. சரிங்களா? இதுக்கு பாரு நான் என்ன பண்ணுவேன்னா 12 வந்து ஆட் பண்ணும். நான் 12 ஆட் பண்ணா 168 தான் வரும். சரி, அப்ப என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இருந்தாலும் நம்ம எக்ஸாம் டைம்ல வந்து ஃபர்ஸ்டே கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இருக்கிற அடுத்த ஆப்ஷனும் பாத்துக்கலாம். சரிங்களா? இப்ப 3 இருக்கு, தேர்ட் என்ன பண்ணுவேன், 13 வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். 3 வந்து என்ன 13ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், 39ன்னு வரும். ரைட்டா? 39 3ஆல வந்து என்ன ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்களேன், 42 வரும். ஆனா 42 இருக்கு, ஆனா இங்க 36 இருக்கு, ஆனா நமக்கு வந்து 39. அதனால இது வந்து என்ன, செகண்ட் வந்து இன்கரெக்ட். ரைட்டா? தேர்டு பார்க்கலாம். சோ தேர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, 8 இருக்கு, 8 நான் 13ஆல வந்து என்ன மல்டிப்ளை பண்ணுவேன். மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், 104 அப்படின்னு வரும். நான் 104ஓட 8 கூட்டுவேன். சரிங்களா? ஆல்ரெடி 104 வரல, நம்ம 8 கூட்டினாலுமே வந்து வராது. என்ன 96 இருக்குதுன்னா என்ன 100க்கு மேல போயிருச்சுல, அதனால இதுவும் தப்புன்னு சொல்லிடலாம். அடுத்து பாருங்களேன், ஃபோர்த் இருக்கு, 5 இன்ட்டு 13ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். நான் 5 13ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன அப்படின்னா, ஸோ 5 50 வரும். அதுக்கப்புறம் 55 60 65ன்னு வரும். 13 65ன்னு வரும். ரைட்டா? இப்ப 65 இருக்கான்னு பாருங்களேன், இங்க 25 இருக்கு. அப்ப சொல்லலாம் இது வந்து என்ன தப்பு அப்படின்னு. இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 37. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ வந்து டினோட் பிளஸ், பி டினோட் வந்து கிராஸ், சி டினோட் மைனஸ், டி டினோட் பண்றது டிவிஷன் சொல்லிட்டு என்ன ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. சரி, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டரை வந்து எழுதிக்கணும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணிக்கலாம், 96 வந்து எழுதிக்கிறேன். அடுத்து வந்து என்ன 3 இருக்கு. ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன 8 இருக்கு. அடுத்து 25 இருக்கு. இது வந்து என்ன 14 இருக்கு. சரியா? இதை ஏன் சொல்றேன்னா, இந்த எக்ஸாம் டைம்ல கன்ஃபியூஸ் ஆகாது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டீங்கன்னா. சரி, 96க்கு அப்புறம் டி இருக்குல்ல, டிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிவிஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், பிக்கு சொல்லியிருக்காங்க, பி வந்து கிராஸ் தெரியும். அடுத்து சிக்கு வந்து மைனஸ். அடுத்து ஏக்கு வந்து என்ன பிளஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப 96 நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், 32 அப்படின்னு வரும். ரைட்டா? நான் 32, இந்த இடத்துல கிராஸ் இருக்கு, 8 வரும். சரிங்களா? அப்ப 8 பண்ணா என்ன வரும், 32 நான் 8ஆல பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 256ன்னு வரும். ரைட்? அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம 25 வந்து என்ன கழிச்சுட்டு பிளஸ் வந்து என்ன 14 போட வேண்டியதுதான். சரி, இது நம்ம கழிச்சா என்ன வரும், 256 25 நான் கழிச்சேன் அப்படின்னு பார்த்தோன்னா 231 வரும். ஏன்னா 6ல வந்து 5 போச்சுன்னா 1, ஸோ 5ல இருந்து 2 போச்சுன்னா 3, மிச்சம் 2 அப்படியே தான் இருக்கு போகுது. பிளஸ் 14 ஆட் பண்ணுவேன். இப்ப என்ன வரும், 4 1 வந்து 5 யூனிட் டிஜிட் பாருங்க. யூனிட் டிஜிட் பார்த்தாவே நம்ம கரெக்டா ஆன்சர் போட்டலாம், 5 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் எல்ஸ் இருந்தாலும் வந்து மிச்சதையும் போட்டலாம். இப்போ 3 வந்து 4ன்னு வரும், இந்த இடத்துல வந்து 3. ஸோ அப்ப என்ன வரும், சரி இந்த இடத்துல 2 தான் வரும், ஏன்னா 14 தான் ஆட் பண்றோம். இப்போ 245 வந்து கரெக்டா வரும். சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னா ஈஸியானதான், நம்ம டைம்ல கண்டிப்பா வந்து என்னன்னா ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். 38th கொஸ்டினுமே வந்துட்டுனா ஃபாலோயிங் ஈக்குவேஷன் அதே மாதிரி வந்து டினோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப அதே மாதிரி என்ன பண்ணுங்க, ஸோ ஃபர்ஸ்ட் நான் 7 எழுதிக்கிறேன். அடுத்து வந்து 3 எழுதிக்கிறேன். அடுத்து வந்து 24 எழுதிக்கிறேன். சரிங்களா? அடுத்து 2 எழுதிக்கிறேன். ஈக்குவலன் போட்டுட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 20 இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. சரிங்களா? கொஸ்டின் மார்க் இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 இருக்கு. சரி, இப்போ ஒவ்வொரு வேலையும் போட்டுருமே. ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளஸ் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பிக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கிராஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து டிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிவிஷன் சொல்லியிருக்காங்க. ரைட்? அதுக்கப்புறம் இந்த சைடு பி இருக்கு. இந்த பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிராஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு இது வேல்யூ வரணும், அது தெரியாது, அதனால இருக்கட்டும். அடுத்து ஏ என்ன சொல்லிட்டாங்கன்னா பிளஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த சைடை வந்து ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இப்ப 24 இருக்குல்ல, 24 2ஆல வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும், 12ன்னு வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் போடுமாஸ் பிரின்சிபலி என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுவோம். இந்த கிராஸ் வந்து இந்த இது வந்து என்ன கீழே வரும். அப்ப என்ன 3 இன்ட்டு வந்து 12. 12 நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்களேன். ஸோ 12 3ஆல மல்டிப்ளை பண்ணா 36 வரும். பிளஸ் வந்து 7 ஆட் பண்ண வேண்டியதான். நான் 36 7ஆல ஆட் பண்ணா என்ன வரும், ஸோ 40 வந்து 2ன்னு வரும். ரைட்டா? ஸோ 36 பிளஸ் இருக்கு 6 6 12 சரி 43ன்னு வரும்ல. சாரி சரி 43ன்னு வரும். ரைட்டா? சரி, இப்ப இதே நம்ம ஈக்குவேட் பண்ணணும், ஏன்னா இதெல்லாம் இந்த சைடு வந்து 43 வச்சு. இப்ப பாருங்க,
இந்த 4 ஆப்ஷன் எந்த ஆப்ஷனை நான் வந்து என்ன அப்படின்னா கரெக்டான வேல்யூ போட்டா எனக்கு 43 அப்படின்னு வருங்க. இங்க 20 இருக்குல்ல, நான் 20 பிளஸ் மல்டிபிளிகேஷன்ஸ் 2 போட்டா தானே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 20 பிளஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 40 வரும். 40ஓட 3 கூட்டணும் அப்படின்னு 43 வரும். அப்ப 43 ஈக்குவலண்டா வரும். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல நான் 2 போட்டாதான் எனக்கு வந்து ஈக்குவலண்டா வரும் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 39. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் த கிவன் சீரிஸ். ஸோ நம்பர் சீரிஸை பொறுத்தளவுக்கு எதர் ஏறு வரிசையா இருக்கும், இல்லாட்ட இறங்கு வரிசையா இருக்கும், ஆர்டர் ஈவனா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மல்டிபிளிகேஷன் ஆர் ஸ்கொயர் ரூட் இதுக்குள்ளதான் வந்து சுத்தும். சரிங்களா? அதனால அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சணும் ஃபாஸ்டா. சரி, இப்ப இங்க 35 இருக்குல்ல, கொஸ்டின் மார்க் வச்சு அப்புறம் 40 இருக்கு, 47, அப்புறம் 45 இருக்கு. பாருங்களேன், ஏறு வரிசையில இல்ல 35 இருக்கு, அதுக்கப்புறம் 40 இருக்கு, 47, 47க்கு அப்புறம் குறையுது பாத்தீங்கன்னா 45. அப்பனா ஆர்டர் ஈவன் எல்லாம் வரணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப நான் 35 இருக்கு, அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க. அடுத்து 40 இருக்கு, அடுத்து என்ன இருக்கு, 47 இருக்கு, அடுத்து 45 இருக்கு, அடுத்து வந்து 53 இருக்கு. ரைட்டா? சோ இப்ப என்ன பண்ணலாம்னா ஆர்டர் ஈவன் இது வந்து என்னன்னா ஆர்டரோட ஃபேக்டர்ல வந்து இது பண்றோம். சரிங்களா? சோ இது வந்து என்ன ஒரு பேட்டர்ன்ல வந்து என்ன போகுது. இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஈவன் ஃபேக்டர்ல இருக்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஈவன் நம்பர்ல இருக்குது. ரைட்டா? ஸோ இது வந்து ஈவன் நம்பர்ல இருக்குது. இப்ப அந்த ஆடு ஃபேக்டர் 35ஓட 5 கூட்டினா 40 வரும், 40ஓட 5 கூட்டினா 45 வரும். ஸோ இந்த மாதிரி போயிருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேக்டர்ல என்ன வரும், 47 இருக்கு, இங்க 53 இருக்கு. என்ன கூட்டினா 6 கூட்டணும். அதாவது இந்த ஆடு ஃபேக்டர்ல வந்து என்ன பண்ணிருக்கேன்னா 5 5 கூட்டியிருக்கேன். ஈவனோட நம்பர்ல என்ன பண்ண 6 6. அப்ப இந்த இடத்துல என்னன்னா பிளஸ் 6 கூட்டினா 47 வரும் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன இருக்கணும், 41 இருந்தாதான் பிளஸ் 6 கூட்டா 47 வரும். அப்ப ஆன்சர் சொன்னா 41 அப்படின்னு சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து ஈஸியான இதுதான். சரி, கொஸ்டின் நம்பர் 40. இஃப் அ கிவன் ஷீட் வந்துன்னா ஃபோல்டர் டு ஃபார்ம் அ கியூப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபிகர் வந்துன்னா பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. சரி, இப்ப இந்த இதை வந்து நம்ம கியூப்போட வந்து ஃபார்மேஷன் வரும்னா ஃபர்ஸ்ட் கியூப்போட இது வந்து என்ன மாதிரி ஒரு பேட்டர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். சரிங்களா? ஸோ கியூப்புக்கான வந்து ஒரே ஒரு டயரை மட்டும் நான் போடுறேன். ஸோ இது எப்படின்னா இந்த மாதிரி வரும் அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கேன். சரிங்களா? கியூப் மாதிரி இல்லை, பட் அசூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், இது வந்து என்ன அப்படியே மடக்கிறேன். சரிங்களா? கியூப்போட இதுல வந்து என்ன மடக்கிறேன். இது எப்படின்னா ஒரு லப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லப்பர்ல வந்து எழுதி வச்சு பாருங்களேன், கரெக்டா வந்துடும். சரி, இந்த நேரம் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்து இ. சரிங்களா? அதான் என்ன பண்றேன், இதை நான் இ அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப இ இருந்து இதுனா மேல தானே ஏ இருக்கு, இது வந்து மே இருக்கும். இப்ப நான் இ தான் இந்த சைடு வச்சுக்கலாம். இதை நான் மடக்கு வந்துறீங்களா, அந்த ஐ வந்து மடக்கும் போது அப்ப என்ன ஆகும், ஏக்கு ஆப்போசிட்டா வந்துன்னா ஐ வந்துடும். ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த ஓ இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஓ வந்து ஈயோட வந்து என்ன ஆப்போசிட்டா வந்துடும் இந்த இடத்துல ஓ. ரைட்? சரி, அதுக்கப்புறம் இந்த இருக்கு ஜெட் யூ இருக்குல்ல, ஜெட் வந்து இந்த சைடு வந்துடும். அதாவது இந்த சைடோட பக்கம் இருக்கு ரப்பரோட இந்த சைடு பக்கத்துல வந்து ஜெட் வந்து இந்த இதை என்ன வரும்னா யூன்னு வந்துருச்சு. இப்ப அது போட்டதுக்கு அப்புறம் எது பாசிபிள்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாசிபிளான்னு பாருங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஏக்கு ஆப்போசிட் வந்து ஐ, ஆனா ஏக்கு வந்து அட்ஜசன்ட் வந்து ஐ கொடுத்துருக்காங்க. அதனால என்னன்னா இது வந்து தப்புன்னு சொல்லிடலாம். செகண்ட் பாருங்க, இ இருக்கு, இங்க ஓ இருக்கு, ஜெட் இருக்கு. நமக்கு தெரியும் ஈயோட வந்து என்ன ஆப்போசிட் தான் ஓ, ஆனா ஈக்கு வந்து அட்ஜசன்ட் வந்து ஓ சொல்லிட்டான். அதனால இதுவும் தப்பு. சரிங்களா? தேர்டு பாருங்களேன், ஏ இருக்கு, ஜெட் இருக்கு, இ. ஓகேவா? இப்ப நான் ஏ இருக்கு, ஏயோட அட்ஜசன்ட்ல வந்து என்ன ஜெட் இருக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்லிக்கலாம், ஏயோட அட்ஜசன்ட்ல ஈயும் இருக்கலாம். அப்ப இது வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இதை ஹோல்ட் பண்ணலாம். ஃபோர்த்து பாருங்களேன், யூ இருக்கு, ஜெட் இருக்கு, ஐ இருக்கு. நம்ம பாருங்களேன், யூ இருக்கு. சோ யூவோட இது வந்து என்னன்னா யூக்கு ஆப்போசிட் தான் ஜெட் இருக்கணும். சரிங்களா? ஆனா யூக்கு அட்ஜசன்ட்ல வந்து என்ன ஜெட் கொடுத்துருக்காங்க. அதனால இதுவுமே தப்பாயிரும். சரி, அப்ப கரெக்டான இருக்குது என்ன, 3 மட்டும் தான் வந்து கரெக்டா இருக்கு. ஒன்லி 1 3 மட்டும் தான் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? சோ இது என்ன தெரிஞ்சுக்கணும், கியூபா ஃபோல்ட் பண்றது கரெக்டா ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கானது வந்து என்ன போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 41st கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் ஃபிகர் ஃபார்ம் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் வித் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து என்ன கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், பட் வந்து என்ன ஆன்சர் பண்ணிடலாம். இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த பிளாஸ்ட் எந்த மாதிரி வந்து என்ன மாறும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது ஸோ பி எல் ஏ எஸ் டி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுல என்ன ஆன்சர் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா எல் வந்திருக்கு, பி வந்திருக்கு, அடுத்து பி, ஸோ டி, அதே மாதிரி வந்து எஸ் இருக்குல்ல. இது ஒண்ணும் இல்லை, இந்த இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து இது, இந்த பி இங்க வந்திருக்கு, இந்த எல் இந்த வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இது பாருங்க, இந்த டி இங்க வந்திருக்கு, இந்த எஸ் இங்க வந்திருக்கு, இந்த ஏவோட இது மட்டும் வந்து என்னன்னா என்ன இருக்குன்னா பின்னு வந்திருக்கு. சரி, இது இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ மூணாவது அதாவது இது பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா இந்த பேட்டர்ன் வந்திருக்குல்ல, இந்த பேட்டர்ன் என்ன இருக்கும் அப்படின்னா அதையும் எழுதிக்கிற இந்த இடத்துல. ஸோ எஸ் வந்திருக்கு, எல் வந்திருக்கு, பி வந்திருக்கு, ஸோ அதுக்கப்புறம் பி, அதே மாதிரி வந்து டி வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஸ்ஸோட இதை வந்து என்னன்னா இந்த லாஸ்ட் எண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த எல்லை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாரி இந்த டி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டீயோட இங்க கொண்டு வந்துட்டாங்க. மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த எல் இங்க வந்துருச்சு, இந்த பி இங்க வந்துருச்சு, இந்த பி வந்து இங்க வந்துருச்சு. அவ்வளவுதான். ஸோ இதே பேட்டர்ன்ல தான், அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இது வந்து முதல் இதுக்கான இது, அடுத்து இது வந்து செகண்ட் இதுக்கான இது. ஓகேவா? இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் என்ன பேட்டர்ன்ல ஆயிருக்குன்னு பாருங்களேன். எஸ் இருக்கு, எல் இருக்கு, பி டி, அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க,
எல் போட்டிருக்காங்க, எஸ் போட்டிருக்காங்க, சி போட்டிருக்காங்க, டி போட்டிருக்காங்க, அடுத்து பி. இது என்ன பேட்டர்ன் பாருங்களேன், எஸ் இந்த சைடு வந்துருச்சு, எல் இந்த சைடு வந்துருச்சு. அதே மாதிரி என்ன பாருங்க, பி இந்த சைடு வந்துருச்சு, டி வந்துருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்க. இந்த இதுல என்ன பண்ணமோ அதே தான் வந்து இந்த இடத்துலயும் சேமா வந்து என்ன பண்ணிருக்காங்க, சரியா? அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்த பேட்டர்ன் இருக்குல்ல, அதுதான் அடுத்தது வரும் அப்படின்னு. பிக்கு அப்புறம் சி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், இந்த பி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பி வந்துன்னா இந்த இதோட வந்துன்னா கடைசி லெட்டரா வந்திருக்கும், சரிட்டா? ஸோ இந்த பி வந்து இந்த இடத்துல கடைசி லெட்டரா வந்திருக்கும், இந்த டி வந்துன்னா இந்த இதுல கடைசி லெட்டரா வந்திருக்கும். இதெல்லாம் என்ன இருக்கும், இந்த எல் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும், இந்த எஸ் வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்திருக்கும், இந்த சி வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். அப்ப என்னன்னா பிஎல்எஸ் சிடி அப்படின்னு வரும். ஸோ பிஎல்எஸ் சிடின்றது ஒரே ஒரு ஆன்சர் தான், அதுக்கு கரெக்டா போடலாம், சரியா? இது புரிஞ்சுக்கிற வேண்டியது, அது என்ன பேட்டர்ன் கொடுத்துறாங்க ஃபாலோ பண்ணிட்டு ஆன்சர் பண்ணா கரெக்டா வந்துடும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 42nd கொஸ்டின்ஸ் பாருங்களேன். இதுல என்ன சொல்றீங்க, which of the following number will replace the question mark in the given series சொல்லிட்டாங்க. இப்போ -1/729 இருக்கு. மைனஸ் பார்த்து வந்து இது பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஈஸியா சால்வ் பண்ணலாம். மைனஸ்லாம் விட்டுருங்களேன். இப்போ 1/, வந்து என்ன 729 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1/, வந்துன்னா 81 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1/9 இருக்குன்னு வச்சுக்கலாம். மைனஸ்ல லாஸ்ட்ல நம்ம கண்டுபிடிச்சு போடலாம். இப்போ ஒன்னையும் விட்டுருங்க, 729 இருக்குல்ல, அது மட்டும் பாருங்க. 729, 718, 81, 9 இருக்குல்ல. இதுல என்ன இருக்குன்னா, இந்த 9 எதா இருக்குன்னு பாருங்களேன். நம்ம 9 இன்ட்டு 9ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 81 வரும். இப்ப நான் 81 9ஆல மல்டிப்ளை பண்ணாதான் வந்து என்னன்னா எனக்கு என்ன வரும், 729 வரும். எப்படின்னா 81 9ஆல 9 வரும், என்ன வரும் 9, அதாவது 8 9 வந்து என்ன 72 வரும். அப்ப 729 வருது. அப்ப என்ன இருக்கணும்னா, இங்க ஏதோ வந்து ஒரு கொஸ்டின் மார்க் பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் மார்க்ல இருந்து என்ன இருக்கணும், கிராஸ் 9 போட்டிருக்கணும். ஓகே, அப்படி பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 9 வந்திருக்கும், சரிங்களா? அப்ப என்ன வரும், இதுல கண்டிப்பா 1 இருந்தாதான் நான் கிராஸ் 9 போடும்போது, அதாவது 1 மல்டிபிள் 9 போட்டாதான் எனக்கு வந்து 9 வரும். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல என்ன வரும், கொஸ்டின் மார்க்ல வந்து என்ன வரும்னா 1 தான் இருக்கணும், சரிங்களா? இப்ப என்ன பண்ணுங்க, அந்த -1 இருக்குல்ல, அதாவது -1/1 இது போட்டாலும் என்ன வரும், -1 தானே வரப்போகுது. அதுதான் வந்து ஆன்சர், சரிங்களா? -1 தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரி, கொஸ்டின் நம்பர் 43. So which letter cluster will replace the question mark to complete the given seriesல? சரி, இதுலயுமே என்னன்னா நம்ம சீரிஸ் வந்து என்னன்னா பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, எம் இருக்கு, இங்க வந்து எல் இருக்கு. ஸோ அடுத்து என்ன வரும்னு பாருங்களேன், எம் எல் அப்படின்னு ஒரு பேட்டர்ன். அதாவது எம்முக்கு அப்புறம் வந்து எல் ஒரு சைடு வந்து பேக்வர்டு போயிருக்கு. அப்ப எல்லுக்கு அப்புறம் என்ன போடணும், ஒரு சைடு பேக்வர்டு போனா கேன்னு வரும், சரிங்களா? கேக்கு அப்புறம் பாருங்களேன் ஜே இருக்கு. அப்ப நம்ம பேட்டர்ன் வந்து கரெக்டா தான் இருக்கு. ஜே அடுத்து ஐ இருக்கு. அப்ப என்ன ஒரு கே தான் வரணும். 4 ஆப்ஷனுமே கே தான் இருக்கு, சரிங்களா? அப்ப செகண்ட் லெட்டர் பார்த்தலாம், கே இருக்கு, இங்க வந்து எம் இருக்கு, சரிங்களா? அப்ப என்ன இருக்குன்னா கேல இருந்து எம் இருக்கு, கே இருக்கு, ஒரு லெட்டர் விட்டு வந்து இந்த எம்னு வந்திருக்கு. அப்புறம் எம்முக்கு அப்புறம் என்ன, ஒரு லெட்டர் விட்டு ஓன்னு வரணும். ஸோ ஓ இருக்கிற ஆப்ஷன் வந்து 2ல இருக்கு. ஆனா இது 2 நான் எலிமினேட் பண்ணிடுறேன், சரிங்களா? அடுத்து என்ன பண்ணலாம், தேர்டு பாருங்க, இங்க பி இருக்கு, பிக்கு அப்புறம் ஓ இருக்குல்ல. ஸோ பி ஒரு லெட்டர் முன்னாடி வந்து என்ன போயிருக்கு, ஓ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்க ஓல இருந்து ஒரு லெட்டர் முன்னாடி போனோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன இருக்கும். அப்ப என்ன இருக்க ஒரே ஆப்ஷன் இதா இருக்கு, கரெக்டா வந்து என்ன போட்டுலாம், சரிங்களா? இது எல்லாமே ரஃப் ஷீட்ல எழுதி வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே நம்பர் போடுங்க, நம்பர் போட்டாதான் வந்து பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்பர் போடுறதுலாம் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு டக்குன்னு வந்து என்ன பார்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா போட்டலாம், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 44th கொஸ்டின் பாருங்களேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃபிளை கொடுத்துட்டாங்க, கேட்டர் பில்லர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கான ப்ரொபோசிஷன் வச்சுட்டு இன்செக்ட்டுக்கு வந்து என்ன ஒரு கேட்கறாங்க. நம்மளுக்கு தெரியும் கேட்டர் பில்லர்ல இருந்து தான் வந்து என்ன பட்டர்ஃபிளை வந்து என்ன வரும், சரிங்களா? அப்ப இன்செக்ட் எங்க இருந்து வரும், லார்வால இருந்தா வந்து இன்செக்ட் வரும், சரிங்களா? இது எல்லாமே வந்து என்ன பேசிக் வந்து என்ன ஜிகே, சரி, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 45th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கான டைரக்ஷன்ஸ் வந்து என்ன கேட்டிருக்கேன். சரி, இப்ப 6 ஃப்ரெண்ட் வந்து என்ன செட்டிங் என்ன சர்க்கிள், ஆல் ஆஃப் தம் ஆர் ஃபேசிங் வந்து என்ன சென்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பேர், 6 பேர் வந்து என்ன செட்டிங் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரவுண்ட் போட்டுக்கிறேன். எத்தனை பேர், 6 பேர்னு சொல்றாங்களே, 1 2 3 4 5 6ன்னு வச்சுக்கிறேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருமே வந்து சென்டரை நோக்கி வந்து ஃபேஸ் பண்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சென்டர் நோக்கி ஃபேஸ் பண்ணதான் நம்ம என்ன சொல்லணும்னா டைரக்ஷன் வந்து ஈஸியா சொல்ல முடியும். இப்ப கணக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, காணக் ஆர் கணக்கு, சரிங்களா? சிட் வந்து தேர்ட் டு த ரைட் ஆஃப் சோனம்னு சொல்றாங்களா. இப்ப காணக்கு வந்து சிட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சோனம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, சோனாவை வந்து இந்த இடத்துல எழுதுறேன், சரிங்களா? சோனாவை இந்த இடத்துல என்ன, இவங்களுக்கு இது வந்து ரைட் சைடா இருக்கும், இது வந்து லெஃப்ட் சைடா இருக்கும். சோனாவோட ஏன்னா தேர்டு ரைட்ல யாரும் உட்காந்துருக்காங்கன்னா கானக், சரிங்களா? அப்ப கானக் இங்க தானே வருவார், ரைட்டா? நீங்க கை வச்சு பாருங்களேன், ரைட் சைடு 3வது இடத்துல வந்து கானக் இருக்காங்க. அடுத்து கபில் வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் மணி. நம்மளுக்கு கபிலும் மணி எங்க வரும்னு தெரியாது, அதனால ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து கோல்டி வந்து சொல்றாங்க சிட் செகண்ட் டு த வந்து ரைட் ஆஃப் மணி, இதுக்கு நம்மளுக்கு தெரியாது. இப்ப சோனாவோட வந்து என்ன, சோனா இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் வந்து கபில் அண்ட் சுரேஷ்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எய்தர் கபில் வந்து என்ன இந்த இடத்துல வரலாம், ரைட்டா? ஆர் எல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல கூட வந்து கபில் வரலாம், ரைட்? சாரி, இந்த இடத்துல கபில் வரலாம், இல்ல இந்த இடத்துல கபில் வரலாம், இந்த இடத்துல சுரேஷ் வரலாம், இல்ல இந்த இடத்துலயும் வந்து என்ன சுரேஷ் வரலாம். இப்ப நம்மளால வந்து என்ன
கண்டிப்பா வந்து சொல்ல முடியாது. பாசிபிலிட்டி இருக்கறனால இந்த மாதிரி 2யும் எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஏதாவது ஒரு அசம்ப்ஷன் நம்ம வச்சுதான் ஆகணும். அதனால என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல நான் சுரேஷ் அப்படின்னு எடுக்கிறேன். சரிங்களா? சோ சுரேஷ் வந்து நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். சோ சுரேஷ் இந்த சைடு வரதுனால என்ன சொல்லிடுறான், இமிடியேட் நெய்பர், அதாவது சோனா இமிடியேட் நெய்பர் ஆஃப் கபில் அண்ட் சுரேஷ்ன்றாங்க. சுரேஷ் இந்த சைடு வந்துச்சுன்னா கபில் இந்த சைடு கண்டிப்பா வருவார். சரிங்களா? அதனால கபில் இந்த சைடு வந்தேன்னா நான் அசியூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கபில் வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் வந்து மணி. கபில் வந்து இமிடியேட் நெய்பர் ஆனா கண்டிப்பா மணி இங்க இருந்தா மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா இவரோட கபிலோட நெய்பரா இருப்பார். சரியா? அடுத்து கோல்டி வந்து என்ன சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் மணின்னு சொல்றாங்க. அதாவது மணியோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எது செகண்ட் ரைட். மணி வந்து ரைட் சைடு, இது வந்து ரைட் சைடா இருக்கும், இது வந்து லெஃப்ட் சைடா இருக்கும். இவருக்கு ரைட், மணியோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கான்னு கோல்டி. அப்ப செகண்ட் ரைட் இதானே, அப்ப கரெக்டா நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? சம்டைம்ஸ் போடும்போது தப்பா வரும், பட் அதை வந்து இது பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து இந்த இடத்துல மட்டும் அசம்ஷன் சுரேஷ் கோவில் அதை மட்டும் நீங்க மாத்தி போடுற மாதிரி வரும். சரியா? மாத்தி போட இந்த மாதிரி கரெக்டா போட்டு கூட பண்ணிக்கலாம். இப்ப என்ன கேட்டிருக்கான், ஹூ சிட் இமிடியேட் ரைட் ஆஃப் வந்து கோல்டி. அதாவது கோல்டியோட ரைட் சைட்ல யார் இருக்கா, சுரேஷ் தான் இருக்காங்க. இதுதான் அவருக்கு ரைட் சைடு, ஏன்னா சென்டர் நோக்கி நான் இது வந்து லெஃப்ட் சைடா இருக்கும். அப்ப இவருக்கு ரைட் சைடுல இருக்கு சுரேஷ் சார். அப்ப ஆன்சர் வந்து சுரேஷ் தான் கரெக்ட். சரிங்களா? சோ இது வந்து என்னன்னா டைரக்ஷன்ஸ் ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம். சரி, கொஸ்டின் நம்பர் 46. ஓகே, பிளட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்களா? சரி, இதுல பிளட் ரிலேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது இந்த மாதிரி நான் ரவுண்டு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல வந்து என்னன்னா குறிக்கும். சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த மாதிரி நான் சதுரம் போட்டேன் அப்படின்னா மேல வந்து என்னன்னா குறிக்கும். இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிலிங்ஸை குறிக்கும். சிபிலிங்ஸா நம்மளோட கூட பிறந்தவங்களோட குறிக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்புள்ஸை வந்து குறிக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நோட் பண்ணிக்கிறது. சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, எள்ளு வந்து என்னன்னா ஒய்ஃப் ஆஃப் வந்து என்ன கியூன்னு சொல்லியிருக்காங்க. எள்ளு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் அதனால வந்து என்ன ஃபீமேல். சரிங்களா? யாரோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா கப்புள்ஸ், யாரோட கப்புள்ஸ் இவங்க வந்து கியூன்னு சொல்றாங்க. அப்ப கியூ வந்து என்ன ஹஸ்பண்டா இருப்பாங்க. சரிங்களா? சரி, இது இருக்கட்டும். பி இஸ் அ மதர் ஆஃப் வந்து என்ன எம். இதோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது எங்க வர, அதனால அந்த இடத்துல எழுதுறேன். பி வந்து என்ன மதர் அப்படின்னு சொல்றாங்க. யாரோட மதர் அப்படின்னு பார்த்தோன்னா எம்மோட மதர் அப்படின்னு சொல்றாங்க. சோ எம்முக்கு இப்போதைக்கு ஜெண்டர் தெரியல. சரி, அடுத்து ஜே இஸ் வந்து ஃபாதர் ஆஃப் எல். அப்ப ஜே வந்து என்ன ஃபாதர் அப்படின்னு வர. சோ ஜே இஸ் அ ஃபாதர் ஆஃப் வந்து எல்னு சொல்லிட்டாங்க. இப்ப எம் இஸ் அ சிஸ்டர் ஆஃப் சொல்றாங்க. அப்ப எம் வந்து சிஸ்டர்னால ஜெண்டர் தெரிஞ்சிருச்சு. யாரோட சிஸ்டர், ஹச்சோட சிஸ்டர். ஆனா ஹச்சுக்கு வந்து ஜெண்டர் தெரியல. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க, ஜே இஸ் வந்து என்ன ஹஸ்பண்ட் ஆஃப் வந்து என்ன ஹச்ன்னு சொல்றாங்க. அதாவது ஜே இஸ் ஹஸ்பண்ட், யாரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு பார்த்தா ஹச். அப்ப ஹச்சுமே என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா என்ன வரும், இவங்க வந்து ஃபீமேலா தான் இருக்கணும். இப்ப இதை எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னு பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹச் எழுதிக்கிறேன். சரிங்களா? ஹச் வந்து என்ன ஃபீமேல். ஓகே, ஃபீமேல். இவங்க கூட கூட பிறந்தவங்க யாரு அப்படின்னு பாருங்களேன், எம். சரியா? எம்முமே வந்து ஒரு ஃபீமேல். ஸோ இவங்களோட அம்மா, எம்மோட அம்மா தான் வந்து என்ன அப்படின்னா பி. சரி, சரிங்களா? இப்ப பி தான் வந்து எம்மோட அம்மானா ஹச்சோட அம்மாவும் அவங்க தானே. சரி, இது இருக்கட்டும். இப்ப ஹச் இருக்காங்களே, ஸோ ஹச்சோட யாரு, இவங்களோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஜே. ஓகேவா? ஜே. ஸோ இவங்களோட ஜேயோட, அதாவது அவங்களுக்கு பிறந்தவங்க தான் யாரு அப்படின்னா எல். சரியா? இப்ப எல்லோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் தான் யாரு அப்படின்னா கியூ. ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான், ஹவுஸ் வந்துன்னா பி ரிலேட்டட் டு வந்து எல். அதாவது எல்லுக்கு பி என்னவென்னு சொல்றேன். பாருங்க, எல்லு யாருக்கு பிறந்தவங்க, ஜேக்கும் ஹச்சுக்கும் பிறந்தவங்க. சரிங்களா? இப்ப ஹச்சு வந்து யாருக்கு பிறந்தவங்க, பிக்கு பிறந்தவங்க. ஏன்னா ஹச்சும் எம்மும் வந்து சிப்ளிங்ஸ்ல. அதனால வந்து என்னன்னா இப்ப என்ன வரும் அப்படின்னா நான் எல்லு தான் நான் வச்சுக்கலாம். என்னோட அம்மா வந்து ஹச், அம்மாவோட அம்மா தான் பி. அப்ப என் அம்மாவோட அம்மா தானே அவங்க. அப்ப கண்டிப்பா மதர்ஸோட மதர், அதுதான் வந்து கரெக்ட். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து ஏ தான். கொஸ்டின் நம்பர் 47. சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே தான் பிளட் ரிலேஷன், பட் இதுக்கான பேட்டர்ன் கொடுத்துட்டு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இல்ல என்ன சொல்லிருக்காங்க, ஹவுஸ் ஜே ரிலேட்டட் டு எம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பேட்டர்ன் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எம் கொஸ்டின் மார்க் சி அப்படின்னா கொஸ்டின் மார்க் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் அ சன் ஆஃப் பி. அதாவது இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்காங்களா அவங்க வந்து சன்னு சொல்றாங்க. இப்ப எம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சன். சரிங்களா? யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சி. சிக்கு வந்து என்னன்னா ஜெண்டர் தெரியல, அதனால வச்சுக்கலாம். இப்ப சி ஆஷ் வந்து ஜே. ஆஷுக்கான என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து சிஸ்டர்னு சொல்றாங்க. சிஸ்டர்னு சொன்னனால நம்மளுக்கு வந்து ஜெண்டர் தெரிஞ்சிருச்சு. இது போடுறேன். யாரோட சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க, இவங்க வந்து ஜேயோட வந்து என்ன சிஸ்டர்னு சொல்றாங்க. ஜேக்கு ஜெண்டர் தெரியாது. இப்ப ஜே அதே மாதிரி வந்து ஸ்டார் ஜெட் வருதுல, ஸ்டாருக்கான இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன். ஸோ ஸ்டாருக்கான இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் வந்து என்ன மதர் ஆஃப் பீச். அதாவது இந்த ஜே வந்து என்ன மதர் அப்படின்னு சொல்றாங்க. ஜே இஸ் அ மதர் ஆஃப் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க மதர் ஆஃப் வந்து ஜெட்னு சொல்றாங்க. ஜெட்டுக்கு வந்து ஜெண்டர் தெரியல. தென் ஹவு இஸ் ஜே ரிலேட்டட் டு வந்து எம். அதாவது எம்முக்கு ஜே வந்து என்னன்னா என்ன வரும்னு சொல்றாங்களே. இப்ப பாருங்களேன், எம் நான் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னோட அம்மா தான் வந்து என்ன சி. சரிங்களா? சியும் ஜேயும் கூட பிறந்தாங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா என் அம்மாவோட
தங்கச்சியா இருக்கலாம் இல்ல அக்கா இருக்கலாம். அப்ப அவங்க சிஸ்டர் தானே. என் அம்மாவோட வந்து என்ன சகோதரி. சகோதரி வந்து எது அவங்க எல்டரா இருக்கலாம் இல்ல வந்து யங்கரா இருக்கலாம். அப்ப மதரோட சிஸ்டர். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இது நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது 2 போடான்னு வச்சுக்கோங்க. எம்முக்கு ஜே என்ன வரும்னு பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜேக்கு எம் பார்த்துருவாங்க, அது தப்பா இருக்கும். ஸோ அதனால இந்த லாஸ்ட்ல என்ன வருதோ அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பாருங்க. சரிங்களா? ஆன்சர் போட்டுடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 48th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோஹித் ட்ரை வந்து 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வந்து நார்த் ஃப்ரம் பாயிண்ட் ஏன்னு சொல்றாங்க. சரி, இப்ப நான் என்ன பண்றேன்னா பாயிண்ட் ஏ வந்து இங்க வச்சுக்கிறேன். சரிங்களா? இங்க இருந்து என்ன பண்றாங்க, நார்த்ல வந்து 3 கிலோமீட்டர் வந்து இவர் போறாரு. சரி, நார்த்ல 3 கிலோமீட்டர் வந்து போறாரு. அதுக்கப்புறம் ஹி டேக்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் எது? ஸோ இது வந்து ரைட் சைடு இருக்கும். ரைட்டா? இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். அப்ப நான் லெஃப்ட் கை வச்சு பாருங்களா, லெஃப்டா இருக்கும். இதுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து எடுக்கிறாரு. எடுத்து எவ்வளவு தூரம் போறாரு? 4 கிலோமீட்டர் வந்து போறா சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, அகைன் ஹி டேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட். இங்க பாருங்களேன், கை வச்சு பாருங்க, இது வந்து ரைட் சைடா இருக்கும், இது வந்து லெஃப்ட் சைடா இருக்கும். ஸோ அப்ப லெஃப்ட் சைடு வச்சு என்ன சொல்றாங்க, 6 கிலோமீட்டர் வந்து போறதா சொல்றாங்க. ஸோ 6 கிலோமீட்டர் வந்து இவர் போறாரு. இது வந்து 6ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஃபைனலி ஹி டேக்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட். இங்க பாருங்களேன், நம்ம அப்படியே வந்து திருப்பி பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சைடு இருக்கும், இது வந்து லெஃப்ட் ஹேண்டா இருக்கும், இது வந்து ரைட் சைடு இருக்கும். சரியா? அப்படியே திருப்பி பார்க்கணும். நீங்க இப்ப ஸ்ட்ரைட்டா இந்த இதுல பாக்காதீங்க, நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற ஆங்கிள் வந்து இந்த சைடு. சரியா? கீழே இருக்கிறதா நார்த்னு வச்சு நம்ம கை வச்சு பாருங்க, இது லெஃப்ட் வரும், இது ரைட் வரும். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, ஹி டேக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் டிரைவ் வந்து 4 கிலோமீட்டர். அப்ப டிரைவ் 4 கிலோமீட்டர், இவ்வளவு தூரத்தை வந்துன்னா எவ்வளவு தூரம் வந்தாரோ அதே டைரக்ஷன்ல வந்திருப்பார். 4 கிலோமீட்டர் வந்துட்டாரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, டு ரீச் அ பாயிண்ட் பி, இதுதான் வந்து பாயிண்ட் பின்னு வச்சுட்டு how far and towards which direction should he drive to in order to reach a point A சொல்றாங்க. அதாவது இங்க இருக்கேன், நான் பாயிண்ட் ஏக்கு போகணும். பாயிண்ட் ஏக்கு போற டைரக்ஷன் என்ன, மேல தானே இருக்கு, நார்த் நோக்கி தான் நான் போகணும். ஆனா எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு தெரியாதுல. இங்க பாருங்களேன், நம்மளுக்கு இங்க ஏல இருந்து இந்த டைரக்ஷன் போகும்போதுலாம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க 3 கிலோமீட்டர் போனோம். நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்போம்னா 6 கிலோமீட்டர் இருக்குல்ல. அப்ப கண்டிப்பா இந்த 3 கிலோமீட்டர் டைரக்ஷன் அடைஞ்சிருப்பலாம். இது வந்து 3 கிலோமீட்டர் இருந்திருக்கும். மிச்சம் இருக்கிறது எது, இது வந்து 3 கிலோமீட்டரா இருக்கும். அப்ப என்னன்னா இந்த பார்ட் வந்து என்ன, கண்டிப்பா 3 கிலோமீட்டர் இருக்கும். அப்ப என்ன, நார்த் 3 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்கும். சரிங்களா? அப்ப ஆன்சர் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் போகும். சரிங்களா? கரெக்டான ஆன்சர் சி. சரி, அடுத்த கொஸ்டின் போயலாம். 49th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன் சர்டன் கோடுல வந்து ஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க, டிமாண்ட் வந்து அதே மாதிரி கொடுத்துட்டு கிரவுண்ட் என்ன பேட்டர்ன்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் லிட்டில் வந்து ட்ரிக்கியா இருக்கும். நான் இங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஸோ எஃப் ஆர் ஐ, அதே மாதிரி வந்து இ, ஸோ என், அது வந்து டின்னு இருக்குல்ல. சரி, இப்ப என்ன இருக்க ஆன்சர் வந்து பாருங்களேன், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வந்து வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஐ வந்திருக்கு. ஸோ இதுலயுமே வந்து என்னன்னா எஃப் வந்திருக்கு, இந்த இடத்துல டி வந்திருக்கு, இந்த இடத்துல இ வந்திருக்கு, இந்த இடத்துல வந்து எம் வந்திருக்கு, அடுத்து இ வந்திருக்குல்ல. இப்ப ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு வந்து லெட்டர் போட வேண்டியது இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல 6 போடும். எஃப்க்கான இது பாருங்களேன், எஃப்க்கான இது 6, ஆறுக்கான இது வந்து என்ன 18. ஸோ அதே எழுதுறேன், ஆறுக்கான இது வந்து 18. ஐக்கு வந்து என்ன வரும், ஐக்கு வந்து 9 வரும், ஈக்கு வந்து என்னன்னா 5 வரும். அதே மாதிரி எண்ணு பாருங்களேன், எண்ணுக்கு வந்து 14 இருக்கு. ஸோ அதே மாதிரி டீக்கு வந்து என்னன்னா 4 இருக்கு. சரியா? இதுல என்ன வருது அப்படின்னா, ஸோ ஐக்கான இது வந்து என்னன்னா 9 தான் வரும். ஐ 9, எஃப்க்கான இது 6, நான் இங்கிருந்து எடுத்துட்டேன். ஸோ டி வந்து என்ன இருக்குன்னா, டி வந்து 5, எம் வந்து என்னன்னு பாருங்களேன். ஸோ எம் வந்து என்னன்னா 13, இ வந்து என்ன அப்படின்னா 5 இருக்கு. சரிட்டா? ஸோ சரி, டிக்கு வந்து 4 தானே, தப்பா போட்டேன். சரி, டிக்கு வந்து 4. ஓகேவா? இப்ப என்ன பாருங்களேன், என்ன பேட்டர்ன்ல போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், அதாவது இந்த எஃப் வந்து இந்த சைடு வந்து மாறிடுச்சு, இந்த ஐ வந்து இந்த சைடு வந்து என்ன மாறிடுச்சு. இங்க இருந்து என்ன ஆயிருக்குன்னா பிளஸ் 17 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதாவது 17 எப்படி ஆட் பண்ணணும்னா, இப்ப நம்ம 6 வந்து 18ல, இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதாவது 17 நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் 18 பிளஸ் 17 ஆட் பண்ணா என்ன வரும், 35ன்னு வரும். ரைட்டா? நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் ஆல்பபெட்ல 26 நம்பர் இருக்கு. இப்ப நான் 35ல 26 கழிச்சுன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 9 வரும். அப்ப 9வது டிஜிட்ல, அதாவது 9வது டிஜிட்ல என்ன இருக்குன்னு பாருங்களேன், ஐ தான் இருக்கும். சரிங்களா? அப்ப ஐ தான் கரெக்டான. சரி, இந்த மாதிரி ஆட் பண்ணும். அதே இதுல இது என்ன பண்ணும், இ வந்து இந்த சைடு போயிடும், டி வந்து இந்த சைடு வந்துடும், எண்ணுக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த விதமான பிளஸ் வந்து என்னன்னா, சாரி, இந்த இடத்துல வந்து -1 வந்து போடணும். அதாவது 14ல இருந்து -1 போட்டோம்னா 13 வரும். இங்க என்னன்னா இதுவும் பண்ணிட்டு இதுல பிளஸ் 17 போடுறேன், இதுலயும் வந்து என்னன்னா கிராஸ் பண்ணிட்டு -1 போறேன். இதுதான் இந்த பேட்டர்ன். இதுலதான் நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் டிமாண்டுக்கு வரும். நான் டிமாண்ட் பார்க்க தெரியல, ஏன்னா பேட்டர்னை கண்டுபிடிச்சதுனால டேரக்டா என்ன பண்ணா கிரவுண்டுக்கு போயிடலாம். சரிங்களா? இப்ப ஜி ஆர் ஓ, ஸோ யூ, அதே மாதிரி வந்து என் டின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ என்ன வரும், கிரவுண்டு ஜிக்கு வந்து என்னன்னா 7 வரும். ரைட்டா? ஆருக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் 18. ஸோ ஓக்கு வந்து என்னன்னா 15. யூக்கு என்ன வரும், ஸோ யூக்கான இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். யூக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. ரைட்? ஸோ 21. அடுத்து எண்ணுக்கு வந்து 14. ஸோ டிக்கு வந்து 4ன்னு வரும். ரைட்டா? நான் சொன்ன மாதிரி பேட்டர்ன்ல பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்குல இருந்து என்ன ஆகும், ஸோ 7 இருக்கு, இங்க 7 வந்துருந்துச்சுன்னா இந்த
இந்த சைடு வந்து 7 அப்படியே தான் வரப்போகுது சரிங்களா. அதே மாதிரி இந்த சைடு வந்து 15 அப்படியே தான் வந்து வரப்போகுது. ரைட், இந்த சைடு 15 வரப்போகுது. இங்க இருந்து என்ன பண்ணுவேன், பிளஸ் நான் 17 ஆட் பண்ணேன். 17 ஆட் பண்ணா அதே தான், 18ல இருந்து பிளஸ் 17 ஆட் பண்ணா கண்டிப்பா இந்த இடத்துல 9வது இதுதான் வரப்போகுது. அது இருக்கட்டும் சரி. அடுத்து என்ன பண்ணுவேன், இதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த 21 அப்படியே தான் வரப்போகுது. இந்த டி வந்து என்ன அப்படியே தான் வரப்போகுது 4. இந்த இடத்துல என்ன -1, 14 1 கழிச்சுன்னா நான் 13 வரும் ரைட்டா. அப்ப என்ன வரும், இதுக்கு நான் வேலையை போடுங்களேன். ஸோ சாரி 15 இருக்கு. ஸோ 15வதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 15 வந்து ஓ இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஓன்னு வரும். 9வதுக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் பார்த்தோம், ஐ பார்த்தோம். 7க்கு வந்து பாருங்களேன், ஸோ 7க்கு வந்து என்னன்னா ஜி இருக்கு ரைட்டா. ஸோ அதே மாதிரி 4த்துக்கு வந்து டி தான். அதே மாதிரி 21 இந்த இதுக்கு வந்து என்ன அப்படின்னா யூ தான். இங்க எண்ணில இருந்து 1 கழிச்சுன்னா ஸோ என்ன வரும், 13வது எம். அப்போ ஓ ஐ ஜி டி எம் யூன்னு வரும். ஓஐஜி டிஎம்யூ. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் சரியா. இது கொஞ்சம் ட்ரிக்கியான பாட்டா இருக்கு, பட் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் நம்மளோட வந்து கடைசி கொஸ்டின். செலக்ட் த வென் டயக்ராம் தட் பெஸ்ட் இல்லஸ்ட்ரேட் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொடுத்தாங்க. சரி, என்ன சொல்லிருக்காங்க, பென்சில் இருக்கு, எரேசர் இருக்கு, ஷார்ப்னர் இருக்குல்ல. சரி, இது என்ன பேட்டர்ன்ல ஃபாலோ ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா மேனுஃபேக்சரிங்கோட இது, அதாவது இதை மேட் பண்றதுக்கான மேனுஃபேக்சரிங் என்ன இது அந்த பேட்டர்லாம் இதை வந்து எடுத்திருக்காங்க. சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பென்சில் இருக்குல்ல, நான் பென்சிலை வச்சு என்ன பண்ண எரேஸும் பண்ண முடியும், ஷார்ப்பும் பண்ண முடியல. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இப்ப நான் பென்சில் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் இந்த பென்சிலை வச்சுட்டு நம்ம என்ன தெரியும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் எப்படி எடுப்பாங்கன்னா நடுவில் வந்து என்ன இந்த பென்சில் நினைச்சுக்கிறாங்க, இதை எரேஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க, இதை வந்து ஷார்ப்னு எடுத்துறாங்க. என்ன தப்புன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நீ இதை பென்சிலா எடுத்துறேன், நம்ம கம்ப்ளீட் பென்சிலையும் நம்ம எரேசர்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது பண்ண முடியும்ல. அதே மாதிரி ஷார்ப்னர் வச்சு என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பென்சிலை ஷார்ப்னரை வந்து என்ன 3 வந்து ஒண்ணுல மாக்கலாம். ஆனா இங்க பாதின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாதின்னு சொல்ல முடியல, எல்லாத்தையுமே என்னால பென்சில் வந்து என்னன்னா அதாவது ஷார்ப்னர் வந்து எரோட் பண்ண முடியும். அதனால இது வந்து தப்பு சரிங்களா. அப்ப எதை பேஸ் பண்ணி வரும்னா இது பேஸ்ட் ஆன் மேனுஃபேக்சரிங், அதாவது மேட் பண்றது. பென்சிலுக்கான இது வந்து தனியா வந்து என்னன்னா மேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எரேசருக்கான வந்து என்னன்னா மேனுஃபேக்சரிங் ரா மெட்டீரியல் வேற இருக்கும், ஷார்ப்னருக்கான ரா மெட்டீரியல் வந்து என்ன வேற இருக்கும். அதனால மூணுமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஆன்சர் வந்து செகண்டா வரும். ஏன் ஃபர்ஸ்ட் வராது நான் சொல்லிட்டேன். அதாவது கம்ப்ளீட் பென்சிலையுமே வந்து நம்மளால ஷார்ப்னர் வச்சு வந்து எரோட் பண்ண முடியும், ஆனா இங்க பாதி தான் எரோட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால இது வந்து தப்பாயிரும் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து என்னன்னா 25 கொஸ்டின் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய கொஸ்டின் ஈஸியா இருக்கு, பட் சில கொஸ்டின் வந்து என்ன டஃபா இருக்கும். நான் என்ன பண்ணுங்கன்னா டஃபா இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்டே பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஈஸியான கொஸ்டின்லாம் பார்த்துட்டு கடைசியில் நமக்கு டைம் இருந்துச்சு அந்த டஃப்பான கொஸ்டின் வந்து பார்த்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இதுதான் சரிங்களா. டஃப்பான கொஸ்டின் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் வந்துட்டு போறது நல்லது. ஏன்னா டைம் வந்து கம்மியா தான் இருக்கும். நம்மளால வந்து 2 hours நம்மளுக்கான 200 கொஸ்டின் சால்வ் பண்றது சிபிஓ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து டஃபா இருக்கும். மைண்ட் வந்து ஒரே நிலைமையில் இருக்காது. அதுக்காக தான் சொல்றேன் சரிங்களா. ஸோ அடுத்த ஷிஃப்ட்ல எப்படி 25 கொஸ்டின் கேட்டிருக்கேன் கம்ப்ளீட்டா வந்து டிக் அவுட் பண்ணேன். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.